அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளா கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா சொல்லும் பொருளும் பாகம் 10. ஃபர்ஸ்ட் நோன்றல். நோன்றல் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா பொறுத்தல். அடுத்து போற்றார். போற்றார் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா பகைவர். அடுத்து கிளை. கிளை என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா உறவினர். அடுத்து பேதையார். பேதையார் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா அறிவற்றவர். அடுத்து மறாமை. மறாமை என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா மறவாமை. அடுத்து பொறை. பொறை என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா பொறுமை. அடுத்து பதிகம். பதிகம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா 10 பாடல்கள் கொண்ட தொகுப்பு. அடுத்து தொடி. தொடி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா வளையல். அடுத்து பொற்றொடி. பொற்றொடி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா பொன்னாலான வளையல். அடுத்து வாரி. வாரி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா வருவாய். அடுத்து எஞ்சாமை. எஞ்சாமை என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா குறைவின்றி. அடுத்து முட்டாது. முட்டாது என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா தட்டுப்பாடின்றி. அடுத்து ஒட்டாது. ஒட்டாது என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா வாட்டம் இன்றி. அடுத்து வைகுக. வைகுக என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா தங்குக. அடுத்து ஓதை. ஓதை என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா ஓசை. அடுத்து வெறியி. வெறியி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா அஞ்சி. அடுத்து யானர். யானர் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா புது வருவாய். அடுத்து மரளி. மரளி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா காளன். அடுத்து கரி. கரி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா யானை. அடுத்து தூறு. தூறு என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா புதர். அடுத்து அறுவர். அறுவர் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா தமிழர். அடுத்து உடன்றன. உடன்றன என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா சினந்து எழுந்தன. அடுத்து வலிவர். வலிவர் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா நழுவி ஓடுவர். அடுத்து பிலம். பிலம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா மலைக்குகை. அடுத்து மண்டுதல். மண்டுதல் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா நெருங்குதல். அடுத்து இறைஞ்சினர். இறைஞ்சினர் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா வணங்கினர். அடுத்து முளை. முளை என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா மலைக்குகை. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பிலம் அப்படின்னாலும் மலைக்குகை, முளை அப்படின்னாலும் மலைக்குகை. அடுத்து சீவன். சீவன் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா உயிர். அடுத்து சத்தியம். சத்தியம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா உண்மை. அடுத்து ஆனந்த தரிசனம். ஆனந்த தரிசனம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா மகிழ்வான காட்சி. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.